அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஆவாரம்பூ நன்மைகள், ஆவாரம்பூவால் செய்யப்பட்ட எங்களுடைய விஹா ஆவாரம்பூ சோப் நான் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், அது கொடுக்கக்கூடிய நன்மைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆவாரம்பூவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கவே ரொம்ப அழகு, அப்படியே தகதகன்னு மின்னும். தங்கம் கூட அது முன்னாடி தோற்று போயிடும். அந்த அளவுக்கு ஒரு அழகான பூ, தங்க நிறத்தை கொண்ட பூ. அந்த பூவை நம்ம பார்த்தாலே, வெயிலில் பார்த்தோன்னு வைங்களேன், அப்படியே கண்ணு கூசுகின்ற அளவுக்கு அதனுடைய நிறம் இருக்கும். அது அப்படியே அள்ளி மனம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தலையில் வச்சுக்கலாமா அப்படின்னு கூட தோணும். அது பார்க்கறதுக்கு மட்டும் அழகு கிடையாது, அதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால தான் சித்த மருத்துவத்தில் ஆவாரம்பூவுக்குன்னு தனி இடம் இருக்குது. சித்தர்கள் எல்லாருமே இந்த ஆவாரம்பூவுக்கு மிக முக்கியத்துவம் தந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த ஆவாரம்பூவை வைத்து தங்கம் கூட கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற செய்தி இருக்குது. அதை கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லாமல் போயிட்டாங்க. சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், இன்றைக்கி தங்க தட்டுப்பாடே இருந்திருக்காது, விலை உயர்வும் இருந்திருக்காது தங்கத்துக்கு இவ்வளோ. சரி, இந்த ஆவாரம்பூ நாம் எடுத்துக்கொள்வதனால, உட்கொள்வதனால என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அப்புறம் சருமத்திற்கு, அழகுக்கெல்லாம் இது எவ்வளவு நன்மை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த ஆவாரம்பூ நாம் எப்படி உட்கொள்ள வேண்டும், அதனால் என்ன நன்மைகள் உண்டாகுன்றத பார்க்கலாம். இந்த ஆவாரம்பூ நம்ம ஊற வச்சு அதை வடிகட்டிட்டு நம்ம குடித்தோன்னா நம்ம உடல் சூடு குறையும், பித்தம் குறையும், நீர்க்கடுப்பு, அதிக உதிரப்போக்கு, மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சர்க்கரை, கொழுப்பு, இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆவாரம்பூ நீர் குடிப்பதனால அது மட்டுப்படும். பூவாக கிடைக்கலன்னா கூட அந்த ஆவாரம்பூவை காய வச்சு பொடி செஞ்சு அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது வாரத்திற்கு 3 நாள் எடுத்துக்கிட்டு வந்தோன்னா மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். சக்கரை நோயால் இப்போ நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்து. அப்புறம் பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனை, அதிக உதிரப்போக்கு இருக்குது, அதிகமாக வயிற்று வலி இருக்குது, இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆவாரம்பூ நீரை வாரத்திற்கு 2 அல்லது 3 நாள்கள் குடித்து வர அந்த பிரச்சனைகள் எல்லாம் மட்டுப்படும். இது தவிர ஆவாரம்பூ பொடியினால் செய்யப்பட்ட மூலிகை குடிநீரை நம்ம பயன்படுத்துறதுனால இந்த நீரிழிவு நோய் இருக்கு இல்லையா, அது இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நிறைய பேர் இந்த நீரிழிவு நோய், உடம்பு சூடாக இருக்கிறது, குறிப்பாக இங்கே இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண் சூடு, உடம்பு சூடு எல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் பித்தம் நிறைய இருக்கும். அவங்க எது சாப்பிட்டாலும் வாந்தி வர்ற மாதிரியே இருக்கும், தலை சுற்றல் இருக்கும், தூக்கம் சரியாக வராது. அப்பேற்பட்டவர்கள் இந்த ஆவாரம்பூ பொடி அல்லது ஆவாரம்பூவை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வர நீர்க்கடுப்பு, நீரிழிவு, பித்த பிரச்சனை இதெல்லாம் இல்லாமலே போகும். இப்படி பல வகையில் நம்ம உடம்புக்கு இந்த ஆவாரம்பூ மூலிகை குடிநீர் ஏற்படுத்தும் பொழுது அது வெளிப்புற அழகுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். எந்த ஒரு பொருளும் அதனுடைய நிறம், குணத்தை பொறுத்து நமக்கு ஒரு விளைவை ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆவாரம்பூ தங்க நிறத்தில் இருக்குது, தகதகன்னு மின்னுது. இந்த ஆவாரம்பூ பொடியால் நம்ம மூலிகை பொடி செய்து உடம்புக்கு தேய்த்து குளிச்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம சரும பிரச்சனைகள் எல்லாம் விலகும். இந்த ஆவாரம்பூ பொடியை வச்சு தான் நம்ம விஹா ஆன்லைனில் நான் ஆவாரம்பூ சோப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை பயன்படுத்தியவர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ரிசல்ட் சொல்கிறீங்க. அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அது ஒரு மூலிகை, அதுவும் பார்த்திங்கன்னா சித்த வைத்தியத்தில் சித்தர்களால் பெரிதும் பாராட்டப்பட்ட மூலிகை. அதை வைத்து சோப்பு தயாரித்து அதனால் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய சருமத்திற்கு மினுமினுப்பு இயல்பாகவே ஏற்படும்.
இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு சோப் வாங்கிட்டு நீங்கள் 2 தடவை தேய்ச்சி குளிச்சுட்டு மினுமினுப்பு வரலையே அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. மினுமினுப்பு கட்டாயம் வரும். ஆனால் தொடர்ந்து இந்த சோப்பை நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு பயன்படுத்தி பாருங்கள், நல்லா இருக்கும். சருமத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது விலகும், மேனி மினுமினுக்க செய்யும். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த சோப் உங்களோடது வெறும் முகத்துக்கு பயன்படுத்தலாமா இல்லை உடம்புக்கும் சேர்த்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க. மற்ற சோப்புகளை எப்படி நீங்கள் உடம்புக்கு முகத்துக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறீங்களோ அதுபோல் நான் தயாரிக்கின்ற அனைத்து சோப்புகளுமே முகம், கை, கால், உடம்பு எல்லாத்துக்குமே தேய்ச்சி குளிக்கலாம். இன்னொன்று அடுத்தது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, பிறந்த குழந்தையிலிருந்து நம்ம வளர்ந்து வருகின்ற குழந்தைகள் அனைவருமே பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் தயாரிக்கின்ற சார்கோல் சோப் மற்றும் பிம்பிள் சோப் தவிர மற்ற அனைத்து சோப்புகளுமே பிறந்த குழந்தையிலிருந்து வயது வித்தியாசம் இல்லாமல் வயதானவர்கள் வரைக்கும் அனைவருமே பயன்படுத்தலாம். நல்ல பொலிவை தரும், நல்ல மினுமினுப்பை தரும் இயற்கையான சோப், கெமிக்கல் அல்லாத சோப். நான் தயாரிக்கின்ற சோப்புகளை பயன்படுத்தி பார்த்தவங்க நல்ல ரிசல்ட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மகள் பல்லவி, மேகா அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்களும் செய்ய கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த சோப்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் கேட்டிங்கன்னா, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் கிடைக்கும், viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் கிடைக்கும். இது எங்கெங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கும் விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங், அதை பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போங்க. அங்கே அந்த ஸ்பெல்லிங் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு, பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே போய் ஆவாரம்பூ சோப் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, போய் நம்முடைய வெப்சைட் மற்றும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை போய் பாருங்கள். இதில் சில முக்கியமான தகவல்களை நான் தெரிவிக்கணும். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் தரப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. அது தவிர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதுலேயும் தரப்பட்டு இருக்குது. இதையும் தாண்டி கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த கூகுள் மேப் மற்ற இடங்களுக்கெல்லாம் எப்படி உங்களை கூப்பிட்டு போகுதோ அது போல் எங்களுடைய விஹா கடைக்கும் கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். இனிமேல் நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப முக்கியம். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது, அதாவது பிரான்ச்சஸ் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயுமே கிடையாது. என் பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தான் இல்லை அவங்க கடையிலேருந்து பொருள்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நானே அறிவிப்பேன். அப்படி உங்கள் கடையில் போய் எங்களுடைய பொருள்கள் விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு தெரிவிங்க. இதை விட இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்கள் பொருள்கள் வேறு எந்த வெப்சைட்லேயும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது. வேறு இடத்துல போயிட்டு விஹான்னு வேறு நேரத்தில் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எங்களோடது கிடையாது, வாங்கி ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வளரும் பொழுது போலிகள் எல்லாம் உருவாகுவது இயல்பு. அந்த போலிகளை தடுப்பதற்காக தான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இன்றைய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ சோப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு திரும்ப கமெண்ட்ஸில் கேட்டுக்கொண்ட காரணத்தினால நான் உங்களுக்கு இதை பற்றி சொன்னேன். இதில் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, இது எல்லாருமே பயன்படுத்தலாமா, இல்லை ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இது போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பீங்க. அனைத்து விதமான தோலை உடையவர்கள் கூட, அதாவது ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களும் பயன்படுத்திக்கலாம், ட்ரை ஸ்கின் உள்ளவர்களும் பயன்படுத்திக்கலாம். இது மூலிகை தானே, நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. இது ஒன்று கேட்டுறது, சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமானு. அதுதான் கெமிக்கல் இல்லைன்னு சொல்லிட்டேன், மூலிகைன்னு சொல்லிட்டேன், திரும்பவும் இந்த சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ப்ராடக்ட் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள்,
ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.